இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். இதில் சாதாரண தேனி நினச்சிக்காதீங்க, இது காய்கறியில் நடுவில் ஓட்டையை போட்டு அதில் நிறைய இன்ஃபேக்டிவான ஒரு வைரஸை உருவாக்குது. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த காய்கறியே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுங்க. உங்களுக்காக லைவ் டெமோ அங்கே பாருங்கள், உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இது சாதாரணமாக உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது எந்திரிச்சு போனதுக்கப்புறம் இதை இப்போ இருங்க நம்ம விரட்டி விடலாம். இது போகிற மாதிரி ஒன்றும் ஐடியா தெரியல, இருங்க போகக்கூட மாட்டேங்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு குழி மாதிரி போட்டு ஒரு டேமேஜை உருவாக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடமே ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு இடமா மாறிடும். ஒரு அழகான காய்களுக்கு இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை சரி பண்ணவே முடியாது. அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ட் வராத முன்னாடியே நம்ம வந்து இந்த டிவைஸை வச்சுட்டோம்னா காப்பாற்றிடலாம். இதில் வந்து ஒரு கேக் மாதிரி இருக்குது. அது வந்து தேனீக்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்மெல்லு. அது வழியாக இது உள்ளே வந்தது, வெளியில் போக முடியாமல் உள்ளேயே மயக்கம் அடைஞ்சு செத்தே போயிருங்க. இது சிம்பிளான ஒரு டிவைஸ் தான். பாருங்கள், நான் கையில் கொட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தேனி அது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதை தவிர்த்துனா காய்கறி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல இயற்கையான காய்கறியை நம்ம உருவாக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டிவைஸ். விவசாயிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கிற நம்பிக்கையில் நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ணவங்களுக்கு.